عن تميم الداري أن النبي صلى الله عليه وسلم قال الدين النصيحة ثلاثا قلنا لمن قال لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதாகும் என மும்முறை கூறினார்கள். நாங்கள் கேட்டோம், லிமன் யாருக்கு யா ரசூலல்லாஹ்? கால லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி. அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வினது வேதத்திற்கு, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நலம் நாடுவது, இன்னும் முஸ்லிம்களுடைய தலைவருக்கு நலம் நாடுவது, இன்னும் வஅம்மதிஹிம் பொது மக்களுக்கு நலம் நாடுவது என கூறியதாக தமீம் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேற்கண்ட இந்த நபிமொழி நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் மனித நேயம். மனித நேயம் காக்கப்படுவதற்கு, மனித நேயம் தலை தோங்குவதற்கு தன்னலம் என்பதை விட பிறர் நலம் நாடுவது, அதனை கடைபிடிப்பது மனித சமுதாய நல வாழ்விற்கு மிக அத்தியாவசியமான ஒன்று என்பதை மேற்கண்ட நபி மொழியிலிருந்து நமக்கு பாடம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் நாம் நலம் நாட வேண்டும் என்றதொரு பட்டியலை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற போது சொல்லுவாங்க, முதலாவது அல்லாஹ்விற்கு நலம் நாடுவது. அல்லாஹ்விற்கு நலம் நாடுவது என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் இட்ட கட்டளைகளை அவன் எதற்கு நம்மை படைத்தானோ அந்த படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றி அவனை வணங்கி அவன் கட்டளைக்கு இணங்க நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நலம் நாடுவது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வேண்டி இந்த பூவுலகிற்கு நம்மவர்களிடத்தில் அனுப்பப்பட்டானரோ அந்த நோக்கமான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லையும் செயலையும் அவருடைய அங்கீகார அனுமதிகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் படித்து கேட்டறிந்து செவ்வனே பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த நடைமுறைக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நலம் நாடுவது என்பதாகும். அதுபோல மூன்றாவதாக வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்படுவது. தலைவர் என்று சொன்னாலே கட்டுப்பட்டாக வேண்டும். அது முஸ்லீம் தலைவர்களுக்கு அவர்கள் நலமான விஷயத்திற்கு நமக்கு கட்டளையிடுவார்கள் என்று சொன்னால், அது நமக்கு பிடித்திருந்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி, அந்த முஸ்லீம் தலைமைக்கு கட்டுப்படுவது அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நலமாகும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிதோர ஹதீஸில் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் தலைமைக்கு கட்டுப்படாமல்
ஒரு அடி எடுத்து வைத்து பின்னோக்கி சென்றாலும் மாத்த மைத்தல் ஜாஹிலியா, அவன் அறியாமை கால இஸ்லாம் அல்லாத மரணத்தை அவன் அடைந்து விடுவான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறாங்க. அடுத்தது 4வது வஅம்மதிஹிம், மனித சமுதாய மக்களுக்கு மத்தியில் நலம் நாடுவது. நாம் உண்டால் போதும், நாம் சந்தோஷித்தால் போதும், நாம் வாழ்ந்தால் போதும் என்ற இல்லாமல் நமக்கு என்ன விருப்பப்படுகின்றோமோ, என்ன நல்ல வாழ்க்கையை நாம் விரும்புகின்றோமோ, எந்த சந்தோஷ வாழ்க்கை விரும்புகின்றோமோ, எது மாதிரியான உதவி ஒத்தாசை வாழ்க்கை நாம் விரும்புகின்றோமோ, அதுபோன்ற வாழ்க்கையை பிறர் விஷயத்திலும், பிற மக்களுடைய விஷயத்திலும், பிற முஸ்லீம்களுடைய விஷயத்திலும் விரும்ப வேண்டும், அதனை செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்துகின்ற போது மட்டுமே நாம் உண்மையான முஸ்லீம்களாக ஆக முடியும். அப்படி பின்பற்றுகின்ற போது மட்டும்தான் உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக நாம் அல்லாஹ்விடத்தில் ஆக முடியும் என்பதை மேற்கண்ட இந்த நபிமொழியிலிருந்து விளங்கிக் கொள்வோமாக. வல்ல அல்லாஹ் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் நாமும் வாழ்ந்து பிற மக்களுக்கு இந்த விளக்க இஸ்லாமிய மார்க்க வாழ்வின்பால் அழைக்கக்கூடிய, பயிற்றுவிக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.